தென்னக ரயில்வேக்கு ஒதுக்கப்படும் நிதி குறைக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு பணிகள் தேக்கமடைந்துள்ளதாக ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு வந்த தென்னக ரயில்வே பொது மேலாளர் ராகேஷ் மிஸ்ரா புதுச்சேரி ரயில் நிலையத்தின் கட்டமைப்பு, அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். இதையடுத்து ரயில் நிலையத்தில் நடந்து வரும் இருப்பு பாதை பணிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ராகேஷ் மிஸ்ரா, தென்னக ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்படும் உட்கட்டமைப்பு திட்ட நிதி ஆண்டுதோறும் குறைக்கப்பட்டு வருவதாகவும் 3 ஆண்டுகளுக்கு முன்பு திட்ட நிதியாக 1100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்த மத்திய அரசு நடப்பாண்டில் 550 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியுள்ளதால் பணிகள் தேக்கமடைவதாக கூறினார். All that I can say is that our construction budget has been going down year by year. In fact, about 3 years back we used to have the construction budget that is for new lines, gauge conversions and doublings. All these 3 items combined, we used to have about 1100 crores budget. But this year, after the reduction of 25 further percent, we only have about 550 crores. So the projects are unfortunately getting delayed. மேலும் மங்களூரிலிருந்து திருச்சி வரும் ரயிலை புதுச்சேரி வரை நீட்டிக்கவும், புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு ரயில் சேவை சில மாதங்களில் துவக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.